ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபன் பிளாக்ஸ். இப்போ நான் வெஜிடபிள் பிரிஞ்சி ரைஸ் செய்ய போகிறேன். தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, வெஜிடபிள்ஸ் பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி கழுவி வச்சுருக்கேன். ரைஸ் ஒரு கிளாஸ் 2 பேர் சாப்பிட்ற மாதிரி ஊற வச்சுருக்கேன். அதாவது ஊற வைக்கல, கழுவி வச்சுருக்கேன். நான் எப்போ ஊற வைக்கிறதுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ வாங்க நம்ம போயிட்டு வதக்கலாம். இதுக்கு 2 பேர் சாப்பிட்ற அளவு தான் நான் செய்கிறேன், அதனால் குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கும். இப்போ குக்கர் வச்சாச்சு. இதில் கொஞ்சம் எண்ணெய், அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்பைசஸ், தேவையான ஸ்பைசஸ் எடுத்துக்கலாம். பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாமே போட்டுட்டு, விரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நான் ரோஜா இதழ் எல்லாமே போட்டுருக்கேன். வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வதங்கினதுக்கு வெங்காயம் போட்டு அது கூட பச்சை மிளகாய் போட்டுட்டு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி கண்ணாடி பதம் வரணும். இப்போ நம்ம கழுவி வச்ச புதினா கொத்தமல்லியை போட்டுக்கலாம். இப்போ அதையும் நல்லா வதக்கணும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா நல்லா வதக்கிட்டு வெங்காயம் செவந்ததுக்கப்புறமா இப்போ நல்லா செவந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் வெங்காயம் வதக்கும் போது எப்போவுமே வெங்காயம் வதக்கும் போது தான் அரிசி ஊற வச்சு பழக்கும். அதனால் நான் வெங்காயம் வதக்கும் போது அரிசி ஊற வச்சுட்டேன். இந்த மெத்தட்லேயே நீங்கள் பண்ணும்போது ரைஸ் நல்லா உதிரியாகவே வரும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி எப்போவுமே போட்டது உடனே நம்ம உப்பு, மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லா மசாலாவும் போட்டுட்டோம்னா அதிலே நல்லா வதங்கிடும், அதிலே ஃப்ளேவர் இறங்கிடும். ஸோ கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு இப்போ உப்பு, டர்மரிக் பவுடர் கொஞ்சம், மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு, கரம் மசாலா லைட்டாக போடணும். அப்புறம் பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு, தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விடுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் எண்ணெய் விட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த டைமில் நல்லா தக்காளி வதங்கிச்சு. அந்த டைமில் காயெல்லாம் போட்டுடணும். காய் போட்டு ஒரு வதக்கணும். நல்லா வதக்கிட்டு இப்போ 2 ஸ்பூனு தயிர் போடுறேன். இந்த தயிர் நல்லா டேஸ்ட்டுக்காக தயிர் போடுறேங்க. கம்மியாக இருக்கனால 2 ஸ்பூன் போடுறேன். அதையும் கொஞ்சம் வதக்கிட்டு நல்லா எண்ணெய் விடும். வதங்கிடுச்சுன்னா எண்ணெய் விடும். அந்த எண்ணெய் விடுற டைமில் நம்ம தண்ணி அளந்து ஊற்றணும். அதாவது 1 கிளாஸ் அரிசிக்கு, பாஸ்மதி ரைஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி தான் அளவு. பட் அதுலேருந்து நான் ஒரு அரை கிளாஸ் தான் கம்மியாக ஊற்றிருக்கேன். அரை கிளாஸ் கம்மியாக ஊற்றிட்டு 1.5 கிளாஸ் நான் ஊற்றிருக்கேன். ஸோ அது நல்லா கலரிட்டு இந்த மெத்தட்லேயும் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், எல்லாம் நல்லாவும் இருக்கும். ஒரு நாள் நான் இதே மாதிரி சிக்கன் பிரியாணி செஞ்சு காட்டுறேன். இப்போ கொதிச்சதுக்கப்புறமா ரைஸ் போடுறோம். ஊற வச்ச ரைஸை வடிகட்டிட்டு கொஞ்சம் ஒரு கலரிட்டு இப்போ அது மேலே அரை லெமன், ஒரு லெமனில் பாதி கட் பண்ணி போட்டுட்டு லெமன் போடணும். புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நெய்யும் போடணும். ஒரு ஸ்பூன் நெய் போட்டுங்க. அதை கொஞ்சம் ஒரு கலரிட்டு வாசல் போட்டுங்க. அந்த குக்கர் லிட்டுக்கு வாசல் போட்டு மூடிட்டு சிம்மில் வைக்கணும். சிம்மில் வச்சுட்டு விசில் கண்டிப்பாக போடக்கூடாது. விசில் போடாமல் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள், அதோடய டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குங்க. விசில் போடாமல் ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் கழித்து தான் ஓப்பன் பண்ணுங்க. பாருங்கள் ரைஸ் எவ்வளோ உதிரியாக வந்துருக்கு பார்த்தீங்களா. டேஸ்ட்டும் பிரியாணி டேஸ்ட்டுக்கு இருக்குங்க. நீங்கள் வேணால் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.